மிக சிறந்த நட்புக்கு உதாரணம்னா நம்ம சுபாஷ் சிஜுடைய நட்பை தான் சொல்லணும். ஏன்னா கொடைக்கானல இருக்க குணா கோயிலுக்குள்ள இது வரைக்கும் 13 பேர் வரைக்கும் விழுந்து இறந்திருக்காங்க. அவங்கள காப்பாற்ற போனவங்களால 300 அடி பள்ளத்துக்கு கீழே போக முடியலையாமா. ஏன்னா 300 அடி பள்ளத்துக்கு கீழே போனா உடம்புல இருக்க ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிரும், உடம்பு ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சு உடம்புல இருக்க உறுப்புகள்லாம் செயலில்லாம போயிடும். மூணாவது எலக்ட்ரிசிட்டி கட் ஆகி இருட்டில் நம்ம மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சிஜு பாத்தீங்கன்னா அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து வரக்கூடிய தன் நண்பரான சுபாஷுடைய குரலை கேட்டு அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கையில முதல்ல காவல்துறை தீயணைப்பு படையினர் உதவியை நாடுறாங்க. அவங்க உதவி எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. சோ தன் உயிரை கூட பெருசா நினைக்காம தன் நண்பனுக்காக அந்த பள்ளத்துக்குள்ள சிஜுவே இறங்குறாப்ல. அப்படி பள்ளத்துக்குள்ள இறங்குற சிஜுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வவ்வாலுடைய இறைச்சல், இன்னொரு பக்கம் கருகுமுன்னு இருட்டு, மூணாவது பாத்தீங்கன்னா குறுகலான பள்ளம். இதெல்லாம் தாண்டி தன் நண்பனுடைய குரலை கேட்டு அவர் எப்படியாவது காப்பாத்துன்ற முயற்சியில கிட்டத்தட்ட 200 அடிக்கு மேல இறங்கிறாப்ல. அப்ப ஒரு பாறை மேல தன் நண்பன் சுபாஷ் ரத்த வெள்ளமா கிடக்கிறத பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாலும் தன் நண்பன் உயிரோட கிடைச்சான்ற சந்தோஷத்துல பத்திரமா மேல கொண்டு போக முயற்சி பண்ணும்போது பள்ளத்தோட இடுக்கல மாட்டி சாவோட விளிம்புக்கு போற இவங்களை பத்திரமா மேல கொண்டு வந்து சேர்த்துறது இவங்களுடைய உண்மையான நட்பு தாங்க.